வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பேச போறது மகர ராசி. கால புருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடம். தற்போது வாக்கியப்படி மகரத்துக்கு இன்னும் 7.5 சனி முடியல. கடந்த 7.5 வருஷம் மகரத்துக்கு எப்படி இருந்ததுன்ற பத்தி டீட்டெயில்டா ஒரு யூடியூப் சேனல் விடல, ஒரு பத்திரிகை விடல, ஒரு டிவி சேனல் விடல, அலசி பேசி தீர்த்துட்டாங்க. மகர ராசி நேயர்கள்ட்ட பேசுறீங்கன்னா வாயில வார்த்தையே வரல. அந்த அளவிற்கான காயங்களும் ஆழங்களும் இருக்கு. இந்த வீடியோ அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு உந்துகோலாக, நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வருது, ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் மாதிரி நான் சில பிராக்டிக்கலான விஷயம் ஜோதிடம் கலந்து பேச போறேன். ஜோதிடம் மட்டுமே பேசினா ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு அது போர் தான் அடிக்கும். இல்ல ஜோதிடம் இல்லாத வெறும் பிராக்டிக்கலா பேசினா அது ஒரு பிலாசபி கிளாஸ் மாதிரி ஆயிடும். ஜோதிடம் அது ஒரு சாஸ்திரம், அது ஒரு கலை, அது டெக்னிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. அது எப்படி யதார்த்த வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு, யதார்த்த வாழ்க்கையில அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். டிரான்ஸ்லேட் பண்ணால் ஜோதிடமும் சேர்த்துக்கணும், பிராக்டிக்கலாகவும் சேர்ந்தால் ஜோதிட ரீதியாக இது சொல்லும் போது உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பா வரும், சக்சஸ் பண்ண முடியும். அதுக்குதான் மகரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ராசி. 12 ராசிகளில் மகரம். உடனே பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க மகர ராசியான? கண்டிப்பா இல்லை, ஆனா மகரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகரம் ஆஃப் லேட் 7.5 வருஷத்துல எல்லா தோல்வியும் பார்த்துட்டீங்க. எஸ்பெஷலி உறவுகள்ல எப்படி வாழ்க்கையில சில நுணுக்கமான விஷயங்கள், உங்கள் ராசிக்கு ரொம்ப சூட்சமமான ரகசியமான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ்ல இருந்து நம்ம தொடங்குவோம். அதுக்கப்புறம் எண்டு போது பாசிட்டிவா பிடிச்சுக்குவோம். வீக்னஸை தொடங்கணும்னா நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். நீங்க யாராவது உங்கள்கிட்ட நோண்டி சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, சின்னதா ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்கள பயங்கரமா சிந்திக்க வைக்கணும். இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு. நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம், நம்ம துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம். ஏன் துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது நமக்கு மனசுல இருந்து பாரம் இறங்கினமா இருக்கு, நமக்கு யாரோட சப்போர்ட்டாவது கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதா, அதான் மெயின் பாயிண்ட். நம்ம மேல இறக்கப்பட்டு நம்மகிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்களா, நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, உதவ மாட்டாங்களா, இப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம அதை நடந்துக்கிறோம். உலகம் அதை அப்படி பார்க்கல. உலகம் எப்படி பார்க்குதுன்னா, பைத்தியக்காரன் என்னைக்கே தெரியும் அப்பவே தோத்துருவான்னு, இப்படிதான் கஷ்டப்படுவான், இவனுக்கு கரெக்ட், இவன் கஷ்டப்படுவான், இப்படிதான் மனசுல நினைச்சுப்பாங்க. வெளியில பேசும்போது ஐயோ நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு பேசுவாங்க. இதுதான் உலகம், யதார்த்தத்துல உலகம். அதனால நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா இன்னுமே டேஞ்சரஸ். நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜெயிச்சா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அண்ணா தம்பி அக்கா தங்கள்கிட்டலாம் சொல்லலாம். இந்த காலத்துல மனைவி கணவன்கிட்டயே சொல்ல முடியல. சொன்னா என்ன ஆகுதுன்னா அதை போட்டியா எடுத்துக்கிறாங்க. கூட பிறந்தவங்களே அதை போட்டியா எடுத்துக்கிறாங்க. என்னுடைய அண்ணா தானே, என்னுடைய தம்பி தானே, என்னுடைய அக்கா தானே, என்னுடைய தங்க தானே, அப்படி எடுத்துக்கல. இவன் மட்டும் பாருடா ஜெயிக்கலாம், நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு வாழணுமா, நீ என்ன பெரிய இவனா ஜெயிச்சுட்ட, நான் பாரு என்ன பண்றேன்னு இப்படி எடுத்துக்கிறாங்க. வெளியில பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய போலி சிரிப்பை வெளிப்படுத்தி விட்டு உள்ளூரை காயப்படுகிறார்கள். அதனால சின்னதா ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி விலகிடணும். குறிப்பா உங்களை இன்சல்ட் பண்ணும் போது நீங்க சின்னதா ஸ்மைல் பண்ணணும். அப்பதான் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, என்னடா கோவமே பட மாட்டேங்கிறானே, இவனுக்கு கோவமே வராதா. எஸ்பெஷலி மகர ராசிக்கு உங்களை யாராவது காயப்படுத்தும் போது சின்னதா புன்னகை கொடுத்து அந்த இடத்துல விலகிட்டீங்கன்னா அவங்க பயம் வந்துடும். அவங்களுக்கு என்னடா மனசுக்குள்ள நினைக்கிறோம், நம்ம இவ்வளவு ஆக்ரோஷமா அவனுக்கு கடுப்பேற்றுறோம், இன்சல்ட் பண்றோம், காயப்படுத்துறோம், இன்னும் சிரிக்கிறானே, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இது முதல் பாயிண்ட். இப்ப மகர ராசிக்கு குறிப்பா என்ன அப்படின்னா, இந்த உலகம் போட்டிகள் நிறைந்தது. இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துல போராடி தான் ஜெயிக்கணும். அந்த போராட்டத்துல கிருஷ்ணன் மகாபாரத குருஷேத்திர போர்ல என்னென்ன பொலிட்டிக்கல் கேம் பண்ணாரோ அதையெல்லாம் விளையாடித்தான் ஆகணும். நீங்க ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ, இந்த இந்த போர்க்களம் அதை விரும்புகிறது. இந்த போர்க்களத்தில் அது அவசியம். வெறும் நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களை ஏறி முதிச்சுட்டு போகிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்க. அதனால நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். யாரையும் காயப்படுத்தாமல்,
யாரையும் குறை கூறாமல் நம்ம புத்திசாலித்தனத்துடன் வாழ்க்கையை நடத்தணும். உங்களை யாராவது தலைக்குறைவா நினைக்கிறாங்க, அவங்களை நீங்க வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, அவங்க பேசும்போது அவங்க நெத்திய பாருங்க, அவங்கள பார்க்காதீங்க, கண்டுக்காம இருக்கு, அப்படியே ஏதோ இது பண்ற மாதிரி. அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். அட்ராக்ஷனும் பயமும் மரியாதையும் வரும். நீங்க அவங்கள அப்படியே தெய்வமா நினைச்சு பண்ணீங்கன்னா உங்களோட மரியாதை என்பது போயிடும். இதுதான் முக்கியம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு நல்ல காலம் பிறக்க போகுது. இருந்தாலும் இப்பவும் வாக்குவாதத்திற்கோ வேணுமனே உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க யாராவது அப்படின்னா, உடனே அந்த ஆர்குமெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி வாயில எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. உங்களுக்கு மார்ச் 6 வரைக்கும் ஏழரை சனி இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நம்ம எல்லோருமே இயல்புல நம்ம கிட்ட யாராவது சத்தமா பேசினா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதை விட சத்தமா பேசதான் முயற்சி பண்ணுவோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீ சத்தமா பேசுறியா பாரு, அதை விட சத்தமா பேசினா நான் பேசுறது என்னன்னு நீ கேட்ப, எதிராளி கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யாராவது உங்கள்கிட்ட சத்தமா பேசுனாங்கன்னா அவங்கள்ட்டயே நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா சைலண்டா பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு பயங்கரமா கேட்பாங்க. சத்தமா பேசுனா நீங்க பேசுறதே கேட்க மாட்டாங்க. இதுதான் மனோ தத்துவ முறையில பல ரிசர்ச்சர்ஸ் வெளியிட்ட தகவல். மகரத்துக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், உங்களை வேணுமட்டே வம்புக்கு இழுக்கக்கூடியவர்கள், அது மனைவி கணவனை உட்பட சொல்றேன், நீங்க அவங்க சத்தம் போடுறாங்கன்னா கம்முன்னு சைலண்டா பேசுங்க. நீங்க பாருங்க, அதனால வர மாற்றங்களை மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவ் மாற்றங்கள் வரும். இன்னொன்னு, உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததும் பல பேர் குறை கூறுறாங்க இல்லையா? மகரத்துக்கு இந்த ஏழரை சனிலையும் அதை பார்த்துருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த 5 மாசம் 4 மாசத்துக்கு இது இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஏதாவது அவங்க பிளாபர் பண்ணட்டும். உண்மை என்பது யாராலும் அடைத்து வைக்க முடியாது. அது வெளியே வந்தே தீரும். ஆனா நீங்க வந்து அதை பழச நினைச்சு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மள அதை இவ்வளவு பார்த்துட்டாங்களே, நம்ம கூட தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்குவாங்க, நம்ம கூட தங்க வேணாம்னு நினைக்கிறவங்க தங்கத்தில் அபிஷேகம் பண்ணாலும் போயிடுவாங்க. அதனால நம்மளை யாரு மதிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மதிப்போம். நம்மளை யாரு மதிக்கலையோ அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம், விலகி நிற்போம். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எஸ்பெஷலி மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி போறார் சனி பகவான். அதுவரை இந்த 3 மாதங்கள், கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள். அதே மாதிரி உங்களை கிண்டல் கேலிப்படுத்துறாங்க மகர ராசினியர்களே. இன்னும் பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்களை யார் யார் கிண்டல் கேலிப்படுத்தினாங்களோ நீங்க வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல அவங்கள நீங்களே கிண்டல் பண்ண மாதிரி ஆயிடும். பேசாத மொழி, சைலன்ஸ், இந்த மௌனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கு இல்லையா, மௌன மொழி, அதுக்கு இருக்கக்கூடிய வலிமை எந்த பாஷையில் இருக்கக்கூடிய, எந்த மொழியில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தைக்கும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சூட்சமங்கள் இதெல்லாம். இந்த கடினமான காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. பிராக்டிக்கலா ஜோதிட ரீதியா கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இனிமேல் எதிர்காலத்துல அடுத்த 3 மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த திசையை நோக்கி பயணப்பட போறீங்க, ரைட்டா லெஃப்டா, அதை டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நீங்க தான் பொறுமையோட நிதானமா, இதுவரைக்கும் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், 7.5 வருஷம் படாத கஷ்டங்களை படுத்திருக்கலாம். ஆனால் இந்த நொடி, இந்த இடம், இந்த பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல திசையில் கொண்டு போவதற்கு உண்டான ஆரம்ப புள்ளி தான் இந்த புள்ளி. இதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம தைரியமா, கடவுள் அப்படிங்கிறவன் இருக்கார், அவர் நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் தான் நமக்கு துணை. 50 சொந்தக்காரங்க இருக்கிறவங்களுக்கு 50 சொந்தக்காரங்க துணை, யாருமே இல்லாத அனாதைக்கு கடவுளே துணை அப்படிங்கிற மாதிரி எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவனுடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆக மகரம் வெற்றி பெறுவதற்கான நேரம், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். மகரம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.